ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வியாழக்கிழமை ஈவினிங் போல தான். ஸோ தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தேன். அதனால இன்றைக்கி வந்து தாபா ஸ்டைலில் வந்து பன்னீர் மசாலா செய்யலாங்கிறதுக்காக நல்லா இஞ்சி பூண்டு 2 தக்காளி எல்லாமே வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா 2-3 வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்துக்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து நறுக்கி வச்சாச்சு. பன்னீர் வந்து கொஞ்சமாக வந்து மசாலாலாம் போட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கடாயில் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நறுக்குன வெங்காயம் குட்டி கூட நறுக்கிக்கணும். அந்த வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். இந்த சைடு வந்து மேரினேட் பண்ணியிருந்த பன்னீரை அப்படியே கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வேக வைக்க தேவையில்லை. ஸோ கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றிட்டு எல்லா ஸ்பைசஸ்க்கான பொடி எல்லாமே சேர்த்துக்கணும். மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து பன்னீரை வந்து சேர்த்துக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து தாபா ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். எப்போதும் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தானே செய்வோம். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு இது மாதிரி செஞ்சு பார்த்தேன். நல்லா சூப்பராக வந்தது.